கரூர் ரோட் ஷோவில் திரும்பவும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அசம்பாவிதம். முதல்வர் விஜய் அவரை கடுமையாக எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க உளவுத்துறை. இதன் காரணமாக இப்போ கரூரில் கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான போலீஸார்கள் அவசரமாக பார்த்தீங்கன்னா இப்போ இரவோடு இரவாக கூடுதல் போலீஸார்கள் குவிக்கப்பட்டு கண்காணிப்பிலையும் ஈடுபடுத்தப்பட்டுக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி உளவுத்துறை நம்ம முதலமைச்சர் விஜய் அவருக்கு இன்னைக்கு கரூரில் ரோட் ஷோ பண்ண இருக்காரு. அவருக்கு என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா திடீர் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு சில பரபரப்பான தகவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வெளியாகியிருக்கு. அதிகாலையிலேயே மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரியான இந்த தகவல் இப்போ வெளியாகியிருக்கு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு முழு விவரத்துடன் டீட்டெயிலோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 தமிழ்நாடு மக்கள் என்றைக்குமே மறக்க முடியாத கரூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு கருப்பு தினமாக தான் அமைஞ்சிருந்தது. முதல்வர் விஜய் அவரை ஆசையாக பார்க்க வந்த மக்கள் அங்கே ஏற்பட்ட அசம்பாவித சம்பவம், கூட்ட நெரிசல், அந்த கூட்டத்துக்கு உள்ள ஒரு சில குண்டர்கள், அவங்களால நசுக்கப்பட்ட மக்கள், இப்படி 41 பேர் ஒட்டுமொத்தமாக இந்த உலகை விட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அப்போ உடனடியாக திரும்பவும் கரூருக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க முடியாத நிலைமையில இத்தனை நாட்களாக நம்ம முதல்வர் விஜய் இருந்தார். இப்படி இருக்க இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அந்த கரூர் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அவங்க எல்லாரையுமே நேரில் சந்திக்கிறதுக்காக இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா முதல் முறையாக கரூருக்கு போறாரு. ஸோ அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கரூரில் முக்கிய சாலை, முக்கிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரோட் ஷோவும் பண்ணுறாரு முதல்வர் விஜய். ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம தமிழக உளவுத்துறை முதல்வர் விஜய் அவருக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, கடுமையான எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கரூருக்கு வந்திருந்தப்ப மிகப்பெரிய அசம்பாவிதம் சம்பவம் நடந்துருந்துச்சு. அப்போ திமுக அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் நேரடியாக கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வர் விஜய் அவருடைய தரப்பு. இந்த அசம்பாவித சம்பவத்துக்கு திமுக, ஸ்டாலின், இன்னும் செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே பின்னாடியில் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார். ஆனால் இப்போ முதலமைச்சராக இருக்கிறது முதல்வர் விஜய். இப்படி இருக்க திரும்பவும் கரூருக்கு வராரு, அதே மக்களுக்கு முன்னாடி பேசவும் போறாரு. அதே போல் 10 கிலோமீட்டர் வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் ரோட் ஷோவும் பண்ணுறாரு. இப்போ திரும்பவும் ஏதாச்சும் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் முதலமைச்சராக இருந்தப்ப, அதாவது ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தப்ப அதே அசம்பாவித சம்பவம் இப்போ நீங்கள் முதலமைச்சராக இருக்கீங்க, திரும்பவும் அதே மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்னா அப்போ அன்னைக்கு கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நிச்சயமாக செந்தில் பாலாஜியோ இல்லை திமுகவையோ இல்லை குண்டர்கள் உள்ளே வந்திருக்காங்க, ஏதோ ஒரு கலவரத்தை திமுக தூண்டி விட்டுருக்காங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினது அது உண்மை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னைக்கு நடக்க போகிற இந்த 10 கிலோமீட்டர் அந்த ரோட் ஷோவில் அதிகப்படியான மக்கள், இன்னும் தமிழ்நாட்டில் இருந்து கூட நிறைய பேர் முதல்வர் விஜய் அவருடைய முகத்தை பார்க்கணும் அப்படின்னு கரூருக்கு விரைந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டத்தில் இந்த 10 கிலோமீட்டர் ரோட் ஷோவில் அதிகப்படியான மக்கள் நின்று முதல்வர் விஜய் அவரை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல நிச்சயமாக கூட்ட நெரிசலும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் பட்சத்தில் அந்த கூட்ட நெரிசலில் ஒரு சில விஷயமிகள் ஏற்கனவே கரூர் கூட்டத்தில் எப்படி முதல்வர் விஜய் அவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் ஒரு சில இழப்புகளை நம்ம சந்திச்சிருந்தோமோ அதே மாதிரியான ஒரு சில இழப்புகள் இன்னைக்கு கரூருக்கு வந்திருக்காரு, எங்கேயும் திரும்பவும் நடக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக ஒரு சில விஷயமிகள் பார்த்தீங்கன்னா அவங்க திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் விஜய் அவர்கள் கரூருக்கு வந்திருந்தப்ப எப்படி அந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சோ அதே மாதிரியான சம்பவம் இப்போ முதல்வர் விஜய் அவரும் ஆட்சியில் அவர் முதல்வராக இருக்கிறப்ப அதே மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா இரண்டு சம்பவத்துக்கும் திமுக அவங்க பொறுப்பில்லை, விஜய் அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அவருடைய ஆட்சி சரியில்லை, அவரை பார்க்கறதுக்கு இந்த தற்கொலை கூட்டங்கள் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு முதல்வர் விஜய் அவர் மேலே பழிய போடுறதுக்கும், அதாவது கரூர் முந்தைய சம்பவத்துக்கும் இப்போ இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர் ரோட் ஷோ பண்ணுறாரு. இங்கேயும் அசம்பாவித சம்பவம் ஒருவேளை நடந்துச்சுன்னா இல்லை யாராச்சும் நடத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக பழி எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் மேலேயே போட்டலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஷோவில் மக்களோட மக்களாக புகுந்து ஒரு சில நாச வேலையில் தீய செயலில் ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவருக்கு தரப்பட்டிருக்கு. அதே போல் 41 பேருக்கு அரசு வேலையுமே முதல்வர் விஜய் அவர்கள் தராரு. அதுவுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பிடிக்கல. அதனால் முதல்வர் விஜய் அவர் வர்ற இந்த கரூர் விசிட் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ, அங்கே ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா கூட அதுக்கப்புறமா நடக்க போகிற இந்த அரசு வேலை தரக்கூடிய நிகழ்வும் நடக்காது.
திரும்பவும் கரூருக்கு வந்தார். திரும்பவும் அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஸோ அதனால் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதியற்றவர் அப்படின்னு கண்டிப்பாக அவருடைய எதிரிகள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவருக்கு எதிராக கண்டிப்பாக தீவிரமாக பிரச்சாரம் பண்ணி அவருடைய பெயரை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ உளவுத்துறை எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க முதல்வர் விஜய் அவருக்கு. நீங்கள் கரூருக்கு வரீங்க, கண்டிப்பாக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு பணியிலையும் ரோந்துலையுமே இருக்கணும். சந்தேகப்படக்கூடிய மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் கைது செய்யப்படணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய விஷயத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் யோசித்து முடிவு எடுக்கணும். கரூருக்கு திரும்பவும் வந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணுறீங்க, எல்லா இடத்துலையுமே பாதுகாப்பு உறுதி செய்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரோட் ஷோவை நடத்தணும் அப்படின்னு உளவுத்துறை கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க முதல்வர் விஜய் அவருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க கரூரில் இருக்கிற கரூர் கேங்குன்னு சொல்லுவாங்களே, அந்த கேங் அப்படின்னு கிட்டத்தட்ட சந்தேகம் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நேற்று கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பு அதே போல் அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு கைதும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ முதல்வர் விஜய் அவர் திரும்பவும் கரூருக்கு வந்திருக்க இன்னைக்கு ரோட் ஷோ பண்ணியிருக்காரு. உளவுத்துறை திரும்பவும் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் கரூருக்கு வந்திருக்க நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிளான் பிரகாரம் எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறாரா, இல்லை யாராச்சும் விஷயமிகள் இதுக்குள்ளே பூந்து அவருடைய இந்த திட்டத்தை கெடுக்க நினைக்கிறாங்களா அப்படின்னு